ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அது எப்படி செய்யுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் சூடான உடனே ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுந்த பருப்பு, ஜீரகம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக, நம்ம பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் நம்ம இதை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கிரேவி நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும்னா தக்காளி வெங்காயமும் குழஞ்சி வேகும், வேறு சீக்கிரமாக வேகுன்றதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சைஸில் கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நாளாக வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் கட் பண்ணும்போது பூச்சிலாம் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா செவந்து வரட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கிடும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி எடுத்துக்குவேன். காரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வெந்தயம் முழுசாக போடுறதுக்கு பதிலாக கூட நம்ம வெந்தய பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம், உப்பு இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம், உப்பு, புளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் அப்படியே வேகட்டும். ஒரு தட்டு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து போச்சு. குழம்பும் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைப்பட்டால் இந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் கரையட்டும். நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.